முருகப்பெருமான் வெளிவீதிக்கு எழுந்தருளுகிறான் என்று குதிரை போன்று பெருமான் நேரே வந்து பார்ப்பதே ஒரு பெரிய ஆவல். கணபதி சகோதரனான மாடவீதி பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய. வணக்கம் மகளே. நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவம் இன்றைய காலையில 10 மணிக்கு கொடியேற்றத்தோட ஆரம்பமாக இருந்தது. கொடியேற்ற காணொலி பதிவு செய்திருந்தேன். அப்படியாக இன்றைக்கு மாலை திருவிழா, முதலாம் நாள் மாலை திருவிழா. இந்த வருடத்துல முதல் முறையாக இந்த 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்துல நல்லூர் கந்த சுவாமியார் வெளிவீதி வலம் வரப்போகிறார். அவர் இன்றைய நாள்ல எப்படியான அலங்காரத்துல எப்படி வரப்போகிறார் என்பதை பார்ப்பதே ஒரு பெரிய ஆவல். இரண்டு அலங்கார கந்தனாக இருக்கக்கூடிய நல்லூரான் தினம் ஒவ்வொரு அலங்காரத்துல வியக்க வைப்பார். அப்படித்தான் இன்றைய நாள்ல இடம்பெறக்கூடிய இந்த காட்சியில இந்த காணொலி வாயிலாக பார்க்க போறோம். மாலை வேளை இந்த நாள் நிறைந்த அடியர்களுடைய வருகையோட இந்த விழாக்கள் எல்லாமே பக்தி பூர்வமாக நிகழ்ந்து வரும். முருகப்பெருமான் மயில் வாகனம் இன்றைய நாளில் வருவார். வளமையாக வரக்கூடிய வெள்ளி மயில் வாகனம் வளமையாக என்று வருடாந்த மகோற்சவங்களிடம் வரும் பொழுது முதலாம் நாளில் வெளியில் வரக்கூடியது வெள்ளி மயில் வாகனமும் வெள்ளி அன்னப்பட்சி வாகனத்திலேயும் வரைவிடும். அப்படியாக இன்றைய நாளில் அந்த வரக்கூடிய அழகான காட்சிகளை பார்க்க போகிறோம். இப்பொழுது சுவாமி அங்கே வசந்த மண்டபத்தில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு இங்கே இருந்து தான் வாகனத்தில் ஏறி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரத்துக்காக செல்வார். அலங்கார கந்தனாக திகழக்கூடிய எங்களுடைய நல்லூர் கந்த பெருமானுடைய முதலாவது நாள் 2026. அங்கே நீங்கள் பார்க்கலாம், முருகப்பெருமான் இன்றைக்கு பச்சை வர்ணத்தில் அலங்கரிக்கப்பட்டு வாரார். பச்சையும் வெள்ளையும் கலந்ததாக இன்றைய வர்ணம் அவருடையது பச்சையாகவே இருக்கின்றது. முருகப்பெருமானுக்கு பிடித்த வர்ணமும் பச்சை என்றே சொல்வார்கள். அப்படியாக இந்த பச்சை வர்ணத்தில் முருகப்பெருமான் நாளைக்கு அங்கு எழுந்தருளி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேந்தராக எழுந்தருளி அங்கே ஆலயத்தின் உள்வீதி பகுதியை விளம்பருவதற்காக செல்ல போயினோம். அந்த காட்சி தான் பார்க்குறீங்க. அப்படியாக சுவாமி அங்கே உள்வீதி விளம்பருவதற்காக செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இன்றைய நாளில் கூட இந்த காணொலியில் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய தனித்துவம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். வெறுமனவே திருவிழா காட்சியை காண்பிப்பது மட்டுமாக அல்லாது ஒவ்வொரு நாளும் இந்த காணொலியில் ஒவ்வொரு விடயங்களை கொண்டு சேர்க்கணும் என்ற அந்த காரணத்தால் மதிப்புக்குரிய எங்களுடைய மயூரகிரி குருக்கள் அவர்கள் தினமும் இந்த காணொலி வாயிலாக நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் தொடர்பான விஷயங்களை தருவாங்க. அப்படியாக இப்போ நாங்கள் பார்க்கக்கூடியது தெற்கு வாயில் கோபுரம், கிளி கோபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோபுரத்தில் அங்கே கிளி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். இந்த பெரிய கோபுரத்தில் மேலே கிளி அமர்ந்திருக்கு. அதோட நல்லூரானுடைய தெற்கு வாயில் கோபுரம், கிளி கோபுரம், அருணகிரிநாதர் அங்கே முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோபுரம். அப்படியாக இங்கே சுவாமி உள்ளுக்கு விளம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த மேலே நாங்கள் மயிலை பார்க்கக்கூடியமாக இருக்குது. சுவாமி உள்வீதி விளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் இங்கே கிழக்கு வாயில் பகுதியில் நிற்கிறோம். கிழக்கு வாயிலில் அங்கே நடராஜ பெருமானுடைய அந்த திருவுருவத்தை பார்க்கலாம். நடராஜ பெருமான் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த இடத்துல சுவாமி திரும்பேக்கில் பார்க்கைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். நான் முன்னர் என்னுடைய காணொலியில் சொல்கிறதும் கூட அந்த காட்சி நேரில் என்று பார்க்கைகளில் மெய்சிலிருக்கும். கை கூப்பி தொழுவார்கள், மேலே தலைக்கு மேலே கை தூக்கி தொழுவார்கள். அந்த காட்சி பார்க்கைகள் ஏனென்றால் அங்கே அப்பாவுக்கு முன்னுக்கு மகன் திரும்புகிறார், மகன் இங்கால காட்சி தரப்போகிறார், அப்பா அங்கே காட்சி வந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஒரு நினைப்பு எந்த மனசில் அப்படி தான் ஓடும். அப்படியாக இப்பொழுது அங்கே வள்ளி தெய்வானை சமேதராக அவர் அருகில் கொண்டிருக்கிறோம். இங்கால முருகப்பெருமான் மயிலில் அழகான அலங்காரத்தில் நல்லூருக்கே உரிய தனித்துவமான அலங்காரம் இது. இப்போ வேறு ஆலயங்களில் இதை பார்த்து செய்தாலும் ஆனால் இந்த அலங்காரம் வேறு எங்கேயுமே செய்ய முடியாது என்ற அளவில் அந்த நல்லூரானுக்கே உரிய தனித்துவமான அடையாளத்தில் சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வர போகிறார். அப்படியாக சுவாமி அந்த ராஜ கோபுரத்துக்குள்ளால், அதுவும் நேற்றைய நாளில் குடமுழுக்கு கண்டிருக்கக்கூடிய இல்லாட்டி புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் கண்டிருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தினுடைய வாயில் பகுதியால் வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்க போகிறீங்க. அங்கே தவில் நாதஸ்வர காணம் முழங்க அங்கே நீங்கள் பார்க்கலாம், இசை முழங்க. அதே சமயம் அங்கே முருகப்பெருமானுக்கே உரித்தான வாத்தியங்களுடைய முழக்கத்தோடு சுவாமி வெளியால் வந்து கொண்டிருக்கிறார், வெளியில் வரப்போகிறார். அந்த காட்சியை பார்ப்பதற்கு நிறைந்த அடியவர்கள் இங்கே திரண்டு இருக்கிறார்கள். இந்த மாலை வேளையில் சுவாமி முதல் முறையாக இந்த மகோற்சவத்தில் முதல் முறையாக வெளியில் வருகின்றார். அந்த காட்சி அவ்வளவுத்துக்கு அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். பாருங்க.
தங்கவேல் பெருமான் அங்கே தங்க ஆபரணங்கள் எல்லாமே அணிந்து தனக்கே உரிய தனித்துவமாக அங்கே வெளியில் வந்திருக்கிறார். அங்கே மலர் அர்ச்சனை செய்யப்படுகின்றது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், மலர்கள் தூவி வரவேற்கப்படக்கூடிய நல்லூர் கந்த சுவாமியார். மலர்கள் தூவி தீபாராதனை காண்பித்து இப்பொழுது சுவாமி மெதுவாக வெளியாலே வந்து கொண்டிருக்கின்றார். மயிலேறி எங்களுடைய மன்னவன் அங்கே அழகாக பாருங்கள், தங்கவேல் ஜொலிக்குது. அப்படியே தினக்கேறிய அந்த அலங்காரம், தங்க நகைகள், தங்க ஆபரணங்கள் எல்லாமே சூடியவனாக அந்த சாத்துப்படி, நல்லூருக்குரிய சாத்துப்படியோட சுவாமி வெளியால வரார். அப்படியே இந்த சுவாமியினுடைய திருவீதி உலா காட்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கிற சமயம் இன்றைய நாளுடைய சிறப்பு, இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய தனித்துவம் தொடர்பாக மயூரகிரி குருக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கலாம். முருகப்பெருமான் அடியார்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். இந்த மகோத்சவத்திலே பெருமான் முதல் நாளாக பெருமான் இன்றைக்கு மாலையிலே மாடவீதி பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய பெருந்திருவீதிக்கு எழுந்தருளுகிறான். தன்னிரு தேவியர்களோடு வேல்வடிவமாக இருக்கக்கூடிய குமரப்பெருமான் இன்றைக்கு எழுந்தருளுகிற அற்புதத்தை நாங்கள் பார்க்கிறோம். மகோத்சவத்திலே பல விஷயங்கள் முக்கியமானது. துவஜஸ்தம்பத்திலே கொடியேறுகிறது. இன்றைக்கு காலையிலே கொடியேறி இருந்தால் இன்று தொடக்கம் அடுத்த 25 நாட்களும் காலையிலும் மாலையிலும் துவஜஸ்தம்பத்திலே கொடிஸ்தம்பத்திலே பூஜை ஆராதனை நடக்க இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் நவசந்தியிலும் இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்களுக்கு பலி சாதிக்கப்பட இருக்கிறது. நீங்கள் முன்னே பார்த்தீர்கள் என்றால் சுவாமி எழுந்தருளுவதற்கு முன்னதாக அந்த பெருமானுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய அஸ்திரராஜமாக இருக்கக்கூடிய வேல், அதோடு பலிபீடம் முன்னே வர சிவாச்சாரியர் பலி சாதித்து கொண்டு போவார். அந்த சாத உருண்டைகளை வைத்து பலி சாதித்து கொண்டு போவார். இது நவசந்தி பூஜை. அதுபோல துவஜஸ்தம்ப பூஜை. அதுபோல ஜாகம், இன்றைக்கு மாலையிலே முதற்கால ஜாக பூஜை நடைபெற்றிருக்கிறது. இந்த ஜாகத்திலே காலையிலும் மாலையிலும் பெருமானை நேரே எழுந்தருள், உற்சவமூர்த்தி நேரே எழுந்தருள் யாக தரிசனம் கண்டருளுவார். ஜாக பூஜை நடக்கும். ஆனால் அதே போல வசந்த மண்டபத்தில் விசேஷ தீபாராதனைகள் நடக்கும். இப்படி மகோத்சவமானது பல அம்சங்களை கொண்டது என்றாலும் பொது அளவிலே, அதாவது எல்லோரும் பார்க்கிற ஒரு விஷயம், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், எல்லோரும் முக்கியமாக கருதுகிற விஷயம் என்னவென்றால் பெருமானுடைய பவனி. மற்றதெல்லாம் நடக்கிறது, அது இது சார்ந்து நுணுகி ஆராய்கிறவர்களுக்குத்தான் இது தேவை. ஆனால் அடியார் பெருமக்களுக்கு எது தேவை என்றால் பெருமான் வெளிவீதிக்கு எழுந்தருளுகிறான் என்கிறது தான் முக்கியமாக தேவை. பெருமான் வெளிவீதிக்கு எழுந்தருளுகிறான். யாருக்கெல்லாம் நோய் அல்லது உடல்நிலை குற்றம் அல்லது குற்றம் அல்லது ஏதோ ஆசூஷம், சிலர் ஒருவரிடம் கோயிலுக்குள் போகக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கிறவர்களுக்கு பெருமானுடைய இந்த வெளிவீதி பவனி என்பது தரிசிப்பதற்கு ஏதுவானதாக இருக்கிறது. இந்த பெருமானுடைய வெளிவீதி பவனி, பெருமானுடைய அந்த தரிசனம் என்பது சாம்பவ தீட்சையாக, அந்த தீட்சா மரபிலும் இது பெருமான் நேரே வந்து அனுகிரகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதுகிறார்கள். அந்த அளவிலே இந்த இன்றைக்கு பெருமான் எழுந்தருளுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. பெருமானுடைய இந்த மாட வீதி, வெளி வீதி, இது ராஜதானி கோயில். இந்த கோயில் நீண்ட உயர்ந்த பெருமதில்களும் நீண்டுயர்ந்த கோபுரங்களும் நீண்டுயர்ந்த விமானங்களும் கொண்டது. அந்த விமானங்கள் எல்லாம் பொலிவு குன்றாமல் அடிக்கடி வர்ணம் தீட்டியும் பொலிவு செய்யப்பட்டும் சித்திர சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டும் அப்படியே ராஜதானி கோலம் குன்றாமல் பாதுகாக்கப்படுகிறது. அந்த ராஜதானியில் இருக்கக்கூடிய மகாராஜராஜராக விளங்குகிற சண்முகநாத பெருமான் தானே தன் தேவியர்களோடு எங்களை நோக்கி எங்கள் மீது கொண்ட கருணை காரணமாக திருவீதியிலே எழுந்தருளுகிறான் என்பது ஒரு மகோன்னதமான விஷயம். இந்த வைபவத்தை நாங்கள் பார்க்கிற போதெல்லாம் அந்த பெருமான் எங்களை நோக்கி வருகிறான், நாங்கள் அவனை நோக்கி போவோம். நாங்கள் ஓரடி வைத்தால் அவன் 3 அடி வைத்து எங்களை நோக்கி வருவான் என்கிற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு அவனை பிரார்த்திப்போம். அந்த நல்லூர் பெருமான் எங்களோடு இருக்க மீண்டும் வணங்கி பிரார்த்திக்கிறோம். நன்றி. அப்படியாக கந்தபெருமானுடைய சிறப்புகள் தொடர்பாக இப்போ பார்த்துருப்பீங்கள், கேட்டிருப்பீங்கள். அதே சமயம் நல்லூரான் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இங்கே தெற்கு வாயில் கோபுரத்தில் இடம்பெறக்கூடிய அந்த விஷயம் கந்தர் அனுபூதி இசைக்கப்படும். பிரசன்னா குருக்கள் அவர்கள் தன்னுடைய அந்த காந்த குரலால் மெய்யுருக வைப்பார். அங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த கோபுரத்திற்கு அருகில் அவங்க நிற்கக்கூடிய காட்சி. இப்பொழுது இங்கே வந்து கந்தர் அனுபூதி பாடுவார். மிக அருமையாக அற்புதமாக நல்லூரானுடைய இந்த மகோற்சவ காலங்களில் 25 நாட்களும் அவ்வளவத்திற்கு சிறப்பாக அந்த நிகழ்வு இந்த இடத்துல அரங்கேறும். அப்படியாக இப்பொழுதும் இங்கே சுவாமி
தெற்கு வாயில் கோபுரத்திற்கு முன்னாலே வந்து விட்டார். நாங்கள் அந்த பிரசன்னா குருக்கள் அவர்களுடைய குரலில் வரக்கூடிய கந்தர் அனுபூதியை இப்பொழுது இங்கே கேட்கலாம். கையமாமுகனை செருவில் சாடும் கனியானை சகோதரனே ஆடும் பரிவேல் வேலாடும் வேலாடும் ஆடும் வேல் வேலாடும் வேல் குதிரை போன்ற மயில் மீது ஆடியாடி வரும் வேல் பரிந்து வரும் வேல் ஏழையமக்காய் பரிந்து பரிந்து மயில் மீது குதிரை போன்று ஆடி ஆடி வரும் வேல் பரிவேல் அணி சேவலன சேவற்கொடிகள் எங்கும் திகழ சேவல் கொடி எங்கும் பறக்க அணி சேவலன சேவல் கொடி எங்கும் பறக்க குதிரை மீது கம்பீரமாக வருவது போன்று மயில் மீது ஆடி ஆடி வரும் வேல் பரிந்து இரக்கமாக இறங்கி வரும் வேல் கஜமுகாசுரனை போரில் வென்ற வேல் கஜமுகாசுரனை போர்க்களத்தில் சாடிய வேல் போர்க்களத்தில் கஜமுகாசுரன் போன்ற அசுரர்களை வென்ற வேல் வென்ற வேல் அணிவகுத்த சேவல் கொடி அணிவகுக்க மயில் மீது பரிந்து வரும் வேல் கணபதி சகோதரனான வேலே கந்தா கணபதி சகோதரா கந்தா அசுரர்களை கஜமுகாசுரனை வென்ற வேல் மயில் மீது குதிரை போன்று ஆடி வருகின்ற கம்பீரமாக ஆடி வருகின்ற மயில் மீது வரும் வேல் எனக்கு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கந்தா உன்னை பாடுகின்ற பணியே பணியாய் அருள்வாய் நல்லை கந்தாடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாருரனை சாடும் தனியாரை சகோதரனே கந்தர் அனுமதி பாடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி மீளவும் ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை விளம்பெறுவதற்காக அங்கே சென்று கொண்டிருக்கிறார். அப்படியாக இன்றைய நாளில் 5 மணி
45 நிமிடத்துக்கு சுவாமி வெளியாலே வந்தவர் அதே மாதிரியாக 6 மணி 45 நிமிடத்திற்கு மீளவும் ஆலயத்திற்கு உள்ளே செல்வார். அப்படியாக இன்றைய நாளில் அங்கே சுவாமியினுடைய அந்த வீதி உலா வேகமாக நிகழ்வது போல் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஆனாலும் அந்த நேர முகாமைத்துவத்தின் அடிப்படையில் இங்கே விஷயங்கள் எல்லாமே நிகழ்ந்தது. இந்தியாவில் இருந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆதீனங்களுடைய வருகை கூட இங்கே அமைய பெற்றிருக்குது. இந்த நல்லூரானுடைய மகோற்சவத்தை மேலும் சிறப்புறச் செய்வதற்கு அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். நிறைந்த அடியவர்கள் மாலை வேளையிலே இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள். காலையில் கூட நிறைந்தவர்கள் வருகை தந்து இந்த கொடியேற்ற காட்சியை கண்டிருந்தார்கள். காணொலி பதிவேற்றியிருந்தான் பார்க்க முடியாதவர்கள் அந்த காட்சியை கொடியேற்ற காட்சியை காணொலி வாயிலாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தினந்தோறும் இந்த 25 நாட்களும் நான் நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் தொடர்பான இந்த காணொலிகளை பதிவிடுவேன். பாருங்கள் எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல திரண்டு போய்கொண்டிருக்கின்றன. நல்லூரானுடைய வீதியே ஒரு மிகப்பெரிய அளவிலான வீதி. அந்த வீதி நிறைந்த மக்கள் கூட்டம் முதலாம் திருவிழாவில், அதுவும் இனி வரக்கூடிய இந்த திருவிழாக்கள் எல்லாமே பெருந்திருவிழாக்களாக இருக்கக்கூடிய திருவிழாக்கள் எல்லாம் மக்கள் அலை மோதுவார்கள். உண்மையாகவே இங்கே நல்லூரானை வரவேற்கக்கூடிய ஆளாத்தி எடுத்து வரவேற்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. முடிந்த அளவு வரக்கூடியவர்கள் இந்த தங்களுடைய உடைமைகளில் மிக பாதுகாப்பாகவும் அக்கறையாகவும் இருந்து கொள்ளுங்க. தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு வராதிங்க ஒன்றும் சொல்லலாது, வாங்க ஒன்றும் சொல்லலாது, வீட்டை வச்சுட்டு வரவும் பயமாக இருக்கும். ஆனாலும் அணிந்து கொண்டு வந்தால் உங்களுடைய ஆபரணங்களில் மிக பாதுகாப்பாகவும் அக்கறையாகவும் இருங்கோ. சன நெரிசல் இருக்கக்கூடிய இடங்களில் நிற்காமல் தூரவான் இல்லைங்கோ. அப்படியான உங்களுடைய பொருட்களில் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா தினம் தினம் இங்கே திருடர்களுடைய கைவரிசை எல்லாமே நிகழுது. அப்போ அந்த விஷயங்கள்லையும் கட்டாயம் அவதானமாக இருக்கும். சுவாமி இப்பொழுது வலம் திருவீதி வலம் இங்கால ராஜகோபுரத்துக்கு அண்மைத்து மீளவும் ஆலயத்தின் முன்பகுதியை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் அங்கே பார்த்த வண்ணமாக இருக்கிறீர்கள். நாதமுடைய காவல் செய்தார்